அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மேல்நிலை முதலாம் ஆண்டு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடம். அதில் அத்தியாயம் 6 வகையீட்டின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன், வணிகம் மற்றும் பொருளாதாரத்தில் வகையீட்டின் பயன்பாடுகள். இப்பொழுது பொருளாதாரம் மற்றும் வணிகவியலில் இதனுடைய பயன்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். இதில் நாம் பயன்படுத்த உள்ள பல்வேறு விதமான சார்புகள் மற்றும் அவற்றின் குறியீடுகளை பற்றி முதலில் காண்போம். தேவை சார்பு நுகர்வோர்களால் கோரப்பட்ட ஒரு பொருளின் அளவுக்கும் அதன் அலகு விலைக்கும் இடையே உள்ள தொடர்பு தேவை சார்பு எனப்படும். இது x = f of p அல்லது p = f of x, x greater than 0 மற்றும் p greater than 0 என வரையறுக்கப்படுகிறது. அளிப்பு சார்பு உற்பத்தியாளரால் வழங்கப்படும் ஒரு பொருளின் அளவுக்கும் அதன் அலகு விலைக்கும் இடையே உள்ள தொடர்பு அளிப்பு சார்பு எனப்படும். இது x = g of p அல்லது p = g of x, x greater than 0 மற்றும் p greater than 0 என வரையறுக்கப்படுகிறது. சமநிலை விலை ஒரு பொருளின் தேவை மற்றும் அதன் அளிப்பு சமநிலையை அடையும் பொழுது கிடைக்கப்பெறும் விலையே சமநிலை விலை ஆகும். இதனை p suffix e என குறிக்கலாம். சமநிலை அளவு ஒரு பொருளின் தேவை மற்றும் அதன் அளிப்பு சமநிலையை அடையும் பொழுது கிடைக்கப்பெறும் அளவே சமநிலை அளவு ஆகும். இதனை x suffix e என குறிக்கலாம். சமநிலை புள்ளி தேவை மற்றும் அளிப்பு வளைவரைகளின் வெட்டு புள்ளி p suffix e, x suffix e ஐ சமநிலை புள்ளி என்போம். செலவு சார்பு ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக செலவிடப்படும் தொகை செலவு சார்பு ஆகும். பொதுவாக செலவு சார்பு, அதாவது TC அப்படின்னு சொல்லுவோம், இரு பகுதிகளை உள்ளடக்கியது. அவை ஃபர்ஸ்ட் ஒன் மாறும் செலவு, செகண்ட் மாறா செலவு அல்லது நிலையான செலவுன்னு சொல்லலாம். மாறும் செலவு மாறும் செலவு என்பது கிட்டத்தட்ட உற்பத்தி அளவுக்கு நேரடி விகிதத்தில் மாறுகின்ற செலவு ஆகும். மாறா செலவு அல்லது நிலையான செலவு மாறா செலவு என்பது உற்பத்தி அளவுடன் நேரடியாக தொடர்பு அல்லாத செலவு ஆகும். x அலகுகள் உற்பத்திக்கான ஒரு பொருளின் மாறும் செலவு f of x மற்றும் மாறா செலவு k எனில் மொத்த செலவு சார்பு c of x = f of x plus k, x greater than 0 என குறிக்கலாம். சில திட்டமான முடிவுகள். மொத்த செலவு சார்பு ஏற்கனவே பார்த்தது தான். c of x = f of x plus k எனில் ஃபர்ஸ்ட் ஒன் சராசரி செலவு AC = c of x by x = f of x plus k divided by x. செகண்ட் சராசரி மாறும் செலவு AVC = f of x divided by x. தேர்ட் ஒன் சராசரி மாறா செலவு AFC = k by x. அடுத்ததாக இறுதிநிலை செலவு MC = dC by dx d by dx of c of x c dash of x. அதாவது இறுதிநிலை செலவு அப்படின்னாவே அதை வகைப்படுத்தணும். செலவுக்கு சொன்னோம்னா செலவை வகைப்படுத்தணும். இறுதிநிலை சராசரி செலவு MAC = d by dx of AC, அதாவது சராசரி செலவுக்கு இறுதிநிலை காணுதல். நெக்ஸ்ட் ஒன் மொத்த செலவு TC = சராசரி செலவு இன்ட்டு உற்பத்தி. MC = AC எனும் பொழுது சராசரி செலவானது சிறுமத்தை அடையும். அதாவது MC அப்படிங்கிறது இறுதிநிலை செலவு, AC அப்படிங்கிறது சராசரி செலவு. இந்த ரெண்டும் சமமாக இருக்கும் பொழுது சராசரி செலவானது சிறுமத்தை அடையும். மேற்குறிப்பு இறுதிநிலை செலவு MC என்பது தோராயமாக உற்பத்தியின் அளவு x அலகுகளாக இருக்கும் பொழுது x+1வது அலகின் உற்பத்தி செலவு ஆகும். வருவாய் சார்பு ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய தொகை வருவாய் எனப்படும். உற்பத்தி செய்யப்பட்ட x அலகு பொருளை ஓரலகு p என்ற விலையில் விற்கப்படும் பொழுது கிடைக்கும் தொகையானது மொத்த வருவாய், அதாவது R of x = px என வரையறுக்கப்படுகிறது. இங்கு x மற்றும் p என்பன மிகை எண்களாகும். சில திட்டமான முடிவுகள். வருவாய் சார்பு R of x = px எனில்
first one சராசரி வருவாய் AR equal to R of x divided by x equal to Px by x. அந்த x கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா P கிடைக்கும். செகண்ட் இறுதிநிலை வருவாய் MR equal to dr by dx equal to d by dx of R of x that is equal to R dash of x. இறுதிநிலை சராசரி வருவாய் MAR equal to d by dx of AR equal to AR dash of x அப்படின்னு சொல்லலாம். மேற்குறிப்பு சராசரி வருவாயும் மற்றும் விலையும் P ஒன்றே, அதாவது சராசரி வருவாய் AR equal to P ஆகும். செகண்ட் விற்பனை அளவு x அலகுகளாக இருக்கும் பொழுது x + 1வது அலகு உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படுவதால் கிடைக்கும் தோராயமான கூடுதல் வருவாயே இறுதிநிலை வருவாய் MR எனப்படும். லாப சார்பு. இதுவரையில் நாம் செலவு சார்பு மற்றும் வருவாய் சார்பு ஆகியவற்றை பார்த்தோம். அடுத்தது லாப சார்பு. லாபம் P equal to வருவாய் மைனஸ் செலவு என வரையறுக்கப்படுகிறது. அதாவது P of x equal to R of x minus C of x ஆகும். சில திட்டமான முடிவுகள். லாப சார்பு P of x equal to R of x minus C of x எனில் first one சராசரி லாபம், அதாவது AP equal to P of x divided by x. செகண்ட் இறுதிநிலை லாபம் MP equal to dP by dx equal to d by dx of P of x அல்லது P dash of x. இறுதிநிலை சராசரி லாபம் MAP equal to d by dx of AP equal to A P dash of x. Fourth one MR equal to MC எனும் பொழுது லாப சார்பு P of x பெருமத்தை அடையும். அதாவது இறுதிநிலை வருவாய் equal to இறுதிநிலை செலவாக இருக்கும் பொழுது லாப சார்பு பெருமத்தை அடையும். நெகிழ்ச்சி சார்பு. x என்ற புள்ளியில் y equal to f of x என்ற சார்பின் நெகிழ்ச்சி ஈட்டா ஆனது கீழ்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது. அதாவது ஈட்டா equal to x by y into dy by dx ஆகும். விலையின் தேவை நெகிழ்ச்சி. தேவை சார்பு x equal to f of p இல் x என்பது தேவை மற்றும் p என்பது அலகு விலை எனில் விலையை பொறுத்த தேவை நெகிழ்ச்சி ஈட்டா d அப்படின்னு சொல்கிறோம். ஈட்டா d equal to minus p by x into dx by dp என வரையறுக்கப்படுகிறது. விலையின் அளிப்பு நெகிழ்ச்சி. அளிப்பு சார்பு x equal to g of p இல் x என்பது அளிப்பு மற்றும் p என்பது அலகு விலை எனில் விலையை பொறுத்த அளிப்பு நெகிழ்ச்சியானது ஈட்டா s அப்படின்னு குறிப்போம். ஈட்டா s equal to p by x into dx by dp என வரையறுக்கப்படுகிறது. விலை நெகிழ்ச்சியின் சில முக்கிய முடிவுகள். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் ஈட்டா கிரேட்டர் தேன் 1 எனும் பொழுது தேவை அல்லது அளிப்பு அளவானது மீள்தன்மை கொண்டது எனலாம். செகண்ட் மாடுலஸ் ஆஃப் ஈட்டா ஈக்குவல் டு 1 எனும் பொழுது தேவை அல்லது அளிப்பு அளவானது அலகு மீள்தன்மை கொண்டது எனலாம். தேர்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் ஈட்டா லெஸ் தேன் 1 எனும் பொழுது தேவை அல்லது அளிப்பு அளவானது மீள்தன்மை அற்றது எனலாம். இறுதிநிலை வருவாய் அதாவது MR, சராசரி வருவாய் AR மற்றும் தேவை நெகிழ்ச்சி ஈட்டா D இவைகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. MR equal to P into 1 minus 1 by ஈட்டா D ஆகும். இங்கு MR என்பது இறுதிநிலை வருவாய், P அப்படிங்கிறது தேவை சார்பு அல்லது விலை அப்படின்னு சொல்லுவோம். ஈட்டா D அப்படிங்கிறது தேவை நெகிழ்ச்சி. மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது எடுத்துக்காட்டு 6.1. x அலகுகள் உற்பத்திக்கான ஒரு பொருளின் மொத்த செலவு சார்பு C of x equal to 1/3 x cube plus 4x squared minus 25x plus 7 எனில் first one சராசரி செலவு AC, second சராசரி மாறும் செலவு AVC, third சராசரி மாறா செலவு AFC, fourth one இறுதிநிலை செலவு MC, fifth one இறுதிநிலை சராசரி செலவு MAC ஆகியவற்றை காண்க. இங்கு C of x கொடுத்துருக்குறாங்க. C of x equal to 1/3 x cube plus 4x squared minus 25x plus 7.
முதல்லயே நாம் பார்த்தோம் C of x என்பது அதாவது செலவு சார்பு இரு பகுதிகளை கொண்டது. ஒன்று மாறும் செலவு, இன்னொன்று மாறா செலவு. இந்த மாறும் செலவு, இந்த x உள்ள டேம், இதைத்தான் மாறும் செலவுன்னு சொல்கிறோம். f of x. x இல்லாத டேம், அந்த மாறிலி இருப்பு, அதைத்தான் வந்து மாறா செலவு அப்படின்னு சொல்கிறோம். அதை kன்னு எடுத்துக்கிறோம். இப்போ C of x equal to f of x plus k. First one, சராசரி செலவு. சராசரி செலவு AC equal to நம்ம முதல்லயே பார்த்துருக்கிறோம் C of x divided by x. C of x அப்படிங்கிறது 1/3 x cube plus 4x squared minus 25x plus 7 by x. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் எக்ஸால் வகுத்துக்கலாம். இப்போ 1/3 x cube by x plus 4x squared by x minus 25x by x plus 7 by x. இப்போ ஒரு x இங்கே ஒரு x cube கேன்சல் பண்ணோம்னா x ஸ்கொயர்டுன்ட்டு வரும். அப்போ 1/3 x ஸ்கொயர்டு ப்ளஸ் இதில் ஒரு x இதில் ஒரு x கேன்சல் பண்ணோம்னா 4x அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த x கேன்சல் ஆயிரும். இப்போ மைனஸ் 25 ப்ளஸ் 7/x. இது சராசரி செலவு. செகண்டு சராசரி மாறும் செலவு, அதாவது AVC equal to f of x divided by x. f of x முதல்லயே சொல்லியிருக்கிறோம். So that is equal to 1/3 x cube plus 4x squared minus 25x by x. So that is equal to 1/3 x cube by x plus 4x squared by x minus 25x by x. That is equal to இந்த x இதில் ஒரு x கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/3 x squared plus இங்கே ஒரு x இதில் ஒரு x கேன்சல் பண்ணோம்னா 4x மைனஸ் இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணோம் 25. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சராசரி மாறா செலவு k/x. இந்த இடத்துல k அப்படிங்கிறது 7. இப்போ 7/x. ஸோ அடுத்தது நாம் பார்க்க இருப்பது இறுதிநிலை செலவு MC. இறுதிநிலை செலவு அப்படின்னாவே வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஈக்குவல் டு dc/dx. அதாவது சியை வகைப்படுத்தினா, எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா கிடைக்கிறதா வந்து இறுதிநிலை செலவு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு d/dx ஆஃப் சி அப்படிங்கிறது 1/3 x cube plus 4x squared minus 25x plus 7. That is equal to சென்ற வகுப்பில் பார்த்துருப்பீங்க வகைப்படுத்துதல் எப்படி அப்படின்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 into x cube plus 4x squared minus 25x plus 7 அப்படின்ட்டு இருக்குது. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து அப்படியே வகைப்படுத்திக்கலாம். இப்போ என்ன வரும் அப்படின்னா, ஸோ d/dx of 1/3 x cube plus d/dx of 4x squared minus d/dx of 25x plus d/dx of 7. ஸோ இதுவும் பார்த்துருப்பீங்க. ஒரு கான்ஸ்டன்ட் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு சேர்ந்து வந்தால் அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை மட்டும் வகைப்படுத்தினா போதும். இப்போ இது எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னா, ஸோ 1/3 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் கியூபை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் இதில் 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம்.
எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா 2x மைனஸ் இங்கே 25 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா 1 ப்ளஸ் 7 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை வகைப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 2 8, இப்போ 8x மைனஸ் 25. அடுத்ததாக இறுதிநிலை சராசரி செலவு ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இறுதிநிலை எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சராசரி செலவு. சராசரி செலவு அப்படிங்கிறது ஏசி இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏசி, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏசி அப்படிங்கிறது 1/3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 25 ப்ளஸ் 7/x. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும் அப்படின்னா 1/3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 25 ப்ளஸ் 7/x ஈக்குவல் டு இப்போ மேலே சொன்ன மாதிரியே தான் 1/3 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினோம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2x ப்ளஸ் 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினோம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 மைனஸ் 25 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், 25 எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினோம் 0 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். 1/x எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 1/x ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2x/3 ப்ளஸ் 4 மைனஸ் 7/x ஸ்கொயர். இவ்வாறாக கொடுக்கப்பட்ட செலவு சார்பிலிருந்து சராசரி செலவு, சராசரி மாறும் செலவு, சராசரி மாறா செலவு, இறுதிநிலை செலவு மற்றும் இறுதிநிலை சராசரி செலவுகளை காணலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது எடுத்துக்காட்டு 6.3. பின்வரும் தேவை மற்றும் அளிப்பு சார்புகளை கொண்டு சமநிலை விலை மற்றும் சமநிலை அளவு காண்க. தேவை x ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 5 மைனஸ் p மற்றும் அளிப்பு x ஈக்குவல் டு 2p மைனஸ் 3. தீர்வு சமநிலையில் தேவை ஈக்குவல் டு அளிப்பு ஆகும். சமநிலையில் தேவை ஈக்குவல் டு அளிப்பு, இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். தேவை அப்படிங்கிறது 1/2 இன்ட்டு 5 மைனஸ் பி ஈக்குவல் டு அளிப்பு அப்படிங்கிறது 2p மைனஸ் 3. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 மைனஸ் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2p மைனஸ் 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு உள்ள பெருக்கலாம். இப்போ 4p மைனஸ் 6. 5 மைனஸ் பி ஈக்குவல் டு 4p மைனஸ் 6. அல்லது இந்த மைனஸ் பி அந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4p ப்ளஸ் பி, இந்த மைனஸ் ஆர் இந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ 5 ப்ளஸ் ஆர், 5 ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது 11. 4p ப்ளஸ் பி அப்படிங்கிறது 5p, அல்லது மாற்றி எழுதலாம் 5p ஈக்குவல் டு 11. ஸோ p ஈக்குவல் டு 11/5. p அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சமநிலை விலை. சமநிலை விலை p சஃபிக்ஸ் e அப்படின்னு சொல்கிறோம் ஈக்குவல் டு 11/5.
இப்போ இந்த p ஈக்குவல் டு 11/5 அப்படிங்கிறத நம்ம ஒன்றா அளிப்பு சார்போ அல்லது தேவை சார்புலையோ நம்ம பிரதியிடலாம். இப்போ தேவை சார்பு x ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 5 மைனஸ் p, இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அளிப்பு x ஈக்குவல் டு 2p மைனஸ் 3 அப்படிங்கிறத சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ p ஈக்குவல் டு 11/5 அப்படிங்கிறத சமன்பாடு 2ல் பிரதியிட p ஈக்குவல் டு 11/5 என 2ல் பிரதியிட இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x ஈக்குவல் டு 2 இன்ட்டு p, p அப்படிங்கிறது 11/5 மைனஸ் 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 11 22/5 மைனஸ் 3 அல்லது 22 மைனஸ் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 எங்கே பேருக்குங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 15/5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 22 மைனஸ் 15. இப்போ 7/5 எக்ஸ். இந்த எக்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சமநிலை அளவு. அளவு x suffix e equal to 7/5. இவ்வாறாக கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு நாம் சமநிலை விலை மற்றும் சமநிலை அளவை நாம் காணலாம். மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பயிற்சி 6.1ல் 6வது கணக்கு. p ஈக்குவல் டு 3ல் x ஈக்குவல் டு 2p² + 5 என்ற அளிப்பு சார்பின் அளிப்பு நிகழ்ச்சியை காண்க. அளிப்பு நிகழ்ச்சி ηs ஈக்குவல் டு p/x இன்ட்டு dx by dp. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 2p² + 5. இப்போ நமக்கு தேவை dx by dp. எக்ஸை பியை பொறுத்து வகையிடுவோம். பியை பொறுத்து வகையிட இப்போ dx by dp equal to d by dp of 2p² plus 5. நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு கலந்து வந்தால் அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு ஃபங்க்ஷனை மட்டும் வகைப்படுத்தினா போதும். இப்போ ரெண்டுங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். p² பியை பொறுத்து வகைப்படுத்தினா 2p ப்ளஸ் 5 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வகைப்படுத்தினா நமக்கு தெரியும் 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2p தட் இஸ் ஈக்குவல் டு 4p. இப்போ இதையே நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 implies ηs equal to p/x. p/x x அப்படிங்கிறது 2p² plus 5 இன்ட்டு dx by dp. dx by dp கண்டுபிடிச்சிருக்கிறோம் 4p. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்படியே பெருக்க வேண்டியதுதான் 4p² டிவைடட் பை 2p² plus 5. இப்போ ηs கண்டுபிடிச்சிட்டோம். p ஈக்குவல் டு 3ல் அளிப்பு நிகழ்ச்சியை காண்க. p ஈக்குவல் டு 3 எனில் ηs ஈக்குவல் டு இப்போ இதில் pக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4 இன்ட்டு 3² divided by 2 into 3² plus 5. 4 into 3² அப்படிங்கிறது
9 பை ஸோ 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9 ப்ளஸ் 5 4 36 பை 2 18 ப்ளஸ் 5 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 36 பை 23. ஸோ இவ்வாறாக கொடுக்கப்பட்ட அலிப்பு சார்புக்கு அலிப்பு நிகழ்ச்சியை நாம் காணலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது எடுத்துக்காட்டு 6.14. y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 19 என்ற சார்பின் இறுதிநிலை மதிப்பு 27க்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்புகளை காண்க. தீர்வு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 19 என்ற சார்பின் இறுதிநிலை மதிப்பு. ஸோ எந்த ஒரு சார்பாக இருந்தாலும் அதனுடைய இறுதிநிலை சார்பு அப்படின்னாவே என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட சார்பை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். இப்போ y என்ற சார்பின் இறுதிநிலை y-இன் இறுதிநிலை சார்பு equal to so dy by dx. So that is equal to d by dx of y அப்படிங்கிறது x cube plus 19. That is equal to இப்போ x cube x பொறுத்து வகைப்படுத்தணும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x² plus 19 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வகைப்படுத்தினோம் 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3x². இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். பட் கணக்கிலேயே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ற சார்பின் இறுதிநிலை மதிப்பு 27க்கு சமம். அதாவது கணக்கின்படி dy by dx equal to 27. ஸோ நாமளாக கண்டுபிடிச்சது dy by dx equal to 3x². கணக்கிலேயே கொடுத்துருக்கிறது dy by dx equal to 27. அப்போ ரெண்டையும் சமப்படுத்தலாம். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 3x² equal to 27 அல்லது x² equal to 27 by 3. So that is equal to 9. X equal to plus or minus root of 9. So that is equal to plus or minus 3. இவ்வாறாக x இன் மதிப்பை நாம் காணலாம். மாணவர்களே, இதுவரையில் நாம் வகையீட்டின் பயன்பாடுகள் என்ற தலைப்பில் கணக்குகளை பார்த்தோம். ஸோ இதில் செலவு சார்பு, வருவாய் சார்பு, லாப சார்பு மற்றும் பல சார்புகளை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி பயிற்சியில் உள்ள மீதி கணக்குகளுக்கு நீங்களே முயன்று தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.